ஒரு கிளாஸ் பீஸ்க்குள்ளே ஒரு லைட் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த கிளாஸ் பீஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √2 அப்படின்னு சொன்னாக்க, அந்த கிளாஸ் பீஸை விட்டு லைட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ஷன் ஆகிருக்கும். அந்த ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்சிடெண்ட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, ரெஃப்ராக்டிவ் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரு நார்மலுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஐ இன்சிடெண்ட் வந்து அந்த நார்மல் இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனு, அதுக்கு ஐ வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏருக்கான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு தெரியும். இப்போ ஸ்னெல்ஸ்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது μ1 sin I = μ2 sin R இல்லைங்களா? இந்த μ1 வந்து நம்ம √2ன்னு எடுக்கணும். அவ்வளோதான், இதுதான் சூட்சுமமே. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து கிளாஸுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனால μ1 √2ன்னு எடுத்துட்டோம்னா ஐ வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. √2 × sin 45 = 1 × sin R, தட் இஸ் நத்திங் பட் R = 90 டிகிரின்னு நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.